ஹாய் கைஸ், குட் ஆஃப்டர்நூன். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நம்மளே சமைச்சு நம்மளே சாப்பிட்றது போருங்க. எப்போவுமே ஹவுஸ் ஒய்ஃப்க்கு இருக்கிற ஒரு சின்ன ப்ராப்ளம். இதுக்காக ஒரு ஸ்பெஷல் சட்னி இருக்குது. ஈஸி தான், வித்தின் 10 மினிட்ஸில் பண்ணி முடிச்சிடலாம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 2 தக்காளி எடுத்திருக்கேன். அந்த 2 தக்காளியை கட் பண்ணி பீஸாக அதில் வச்சு ஒரு சின்ன க்ளோஸ் போட்டு ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. இடையில் வேணும்னா ஆயில் கூட இது பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் மூடி வச்சுட்டு அது நல்லா அந்த ஆயிலே வேகிற மாதிரி, அந்த ஆயிலே லைட்டாக வேகிற மாதிரி பார்த்துக்கோங்க. தண்ணி எதுவும் ஆட் பண்ண வேண்டாம். அப்புறம் 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் எடுத்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் அது கொஞ்சம் வெந்த மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் ஒரு சின்ன கரண்டி வச்சு அதை அப்படியே திருப்பி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி அப்பப்போ போட்டு தக்காளி நல்லா வேகிற மாதிரி பார்த்துக்கோங்க. எனக்கு எப்போயுமே நான் பண்ணுற டிஷ்ஷஸ்லேயே இது ரொம்ப பிடிக்குங்க. அடிக்கடி நான் செஞ்சு சாப்பிட்றது, அதனால் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு எனக்கு தோணுச்சு. நல்லா இருந்தது, டேஸ்ட் எனக்கு நல்லா பிடிக்கும். அதாவது நம்மளே சமைச்சு சாப்பிட்றது கொஞ்சம் போராக இருக்கிற மாதிரி இருந்தது. ஆனால் இந்த மாதிரி நமக்கு ஒரு பிடிச்ச மாதிரி சாப்பிட்றதுல நல்ல இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு. பாருங்கள், தக்காளி இந்தளவுக்கு வெந்திருக்கணும், அதை மட்டும் கரெக்டாக பார்த்துக்கோங்க. தக்காளி வெந்தோடனே இதை கொஞ்சம் நேரம் நீங்கள் நல்லா ஆற வச்சுக்கணும். ஆற வச்சிங்கன்னா ஓகே. பாருங்கள், அந்த தக்காளியெல்லாம் அந்த தோலெல்லாம் நல்லா வெந்து அப்படியே சுருங்கின மாதிரி இருக்குது. இந்த இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. அப்போது நீங்கள் இதை ஆற வச்சுட்டு ஒரு பக்கம் ஆற வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு சின்ன மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை எடுத்து அதை கட் பண்ணிக்கோங்க. அதில் சில்லி பவுட்ரு கொஞ்சம், ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் அதிகமாக ஆட் பண்ண வேண்டாம், லைட்டாக ஒரு பிஞ்ச் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் சால்ட்டு. நீங்கள் நல்ல காரம் சாப்பிடுவீங்க அப்படின்னா கொஞ்சம் மிளகா பொடி எக்ஸ்ட்ரா கூட ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் சேர்த்து ஜஸ்ட் ஒரு மிக்ஸ் பண்ணி ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது சின்ன வெங்காயத்தில் செய்யணுமான்னு தெரில, பெரிய வெங்காயம் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா நம்ம அந்த தக்காளி ஆறிடுச்சிப்போ அதை அந்த தக்காளி மேலே இருக்க தோலை மட்டும் ஜஸ்ட்டு உரிச்சிட்டு கையிலேயே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு நல்லா மசிச்சு விட்டு இந்த மாதிரி மசிச்சு விட்டுக்கோங்க. கையில் மசிச்சாதான் அந்த நல்ல அந்த சட்னி டேஸ்ட்டுக்கு இருக்கும். அதனால பாருங்கள், இந்த மாதிரி வந்திருக்கு. இப்போ இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த ஆனியன், சில்லி பவுடர், மஞ்சத்தூள் பவுடர்லாம் ஆட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை எடுத்து இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த சட்னியில் படுற மாதிரி ஜஸ்ட்டு ஒரு 2-3 தடவை மிக்ஸ் பண்ணிங்கன்னா போதும். இதை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதை வச்சுட்டு இப்போ நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். தாளிப்பு ஆஸ் யூஷுவல் தான். மேக்ஸிமம் நீங்கள் நல்லெண்ணெய் இல்லைன்னா கோகோனட் ஆயில், இது 2 மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நான் இப்போ எடுத்துருக்கிறது கோகோனட் ஆயில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கோங்க. எப்போயுமே ஒரு 2 ஸ்பூன் ஊற்றிங்கன்னா ஒரு 4-5 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் டேஸ்ட் அதிகமாக கிடைக்கும். அதில் கொஞ்சம் கடுகு ஆட் பண்ணி, கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா லைட்டாக கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. பெருங்காயத்தூள் டேஸ்ட்டுக்காக. இது நல்லா சூடாகி நல்லா இதானதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி அந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் அந்த சட்னியில் இந்த தாளிப்பை கொட்ட வேண்டியது தான். தாளிப்பை அப்படியே கொட்டி அதையும் ஊற்றி நல்ல ஒரு ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா ஒரு 2-3 வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஆயிலோட இந்த இதெல்லாம் மிக்ஸ் ஆகணும். ஸோ அது நல்லா இது மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் ஒரு 2-3 ட்ராப்ஸ் லெமன் ஜூஸ் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி அதையும் ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 to 6 மினிட்ஸ் இதை நீங்கள் மூடி வச்சிங்கன்னா நம்மளோட அட்டகாசமான இன்ஸ்டன்ட் சட்னி ரெடிங்க. இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பாட்டோட 2 முறுக்கு வச்சு இதெல்லாம் நான் சாப்பிட்ருவேன். உங்களுக்கு இது மாதிரி அனுபவம் இருக்கா, இந்த மாதிரி பிடிக்குமா அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ரெசிபிஸ் வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.